ஸ்பூன் வந்து வர கொத்தமல்லி. ஓகேங்களா, போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கடுகு சும்மா கொஞ்சமாக சரிதா. இந்த மாதிரி கடுகு வெடித்த உடனே நம்ம வந்து இது சூடால கடுகு வெடித்த உடனே இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் முதல்ல போட்டு வச்சுக்கோங்க. லைட்டாக அப்புறமா வந்து கொஞ்சம் ஆறினோடனே அதை வந்து ஒரு பவுடர் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆமாங்க, பட் நான் கொஞ்சமாக ஆயில் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கி எடுத்துகிட்டு வந்து இதுலேருந்து 6 ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து நம்ம ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டு தளிச்சிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி பூண்டு எடுத்திருக்கேன். இது ஒரு 20லேருந்து ஒரு 30 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய். இதெல்லாம் ஒரு வாசனை செமையாக இருக்கும். அதனால் 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனோடனே வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் காயம் போட்டுக்கோங்க. காயம் போட்டால் தான் அந்த வாசனை பண்ணி வச்சுருக்கோம்ல, அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுருந்தேன். இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ உப்பு போட்டாச்சு. கட்டாயமாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள்.